अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदिगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारशद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेरन्तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदादन्तपोनिधिम्। காஞ்சி மகாத்மத்திலே இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் பேர் கொண்டிருக்கிற இந்த அற்புத க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய பல தீர்த்தங்களுடைய வைபவத்தை பார்த்து கொண்டு வரோம். அந்த விதத்திலே கடைசியாக நாம் பார்த்தது காருட தீர்த்தத்துடைய வைபவம் பார்த்து இது மேலே காயாரோகண தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்துடைய வைபவம். அந்த காயாரோகண தீர்த்தம் ஏன் பேர் ஆயிட்டதுக்கு அப்படின்னா இந்த உடம்போடைய ஸ்வர்க்கத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு சக்தியை படைச்ச தீர்த்தம் அப்படின்னு அந்த விஷயத்தை பார்த்தோம். திரிசங்குவினுடைய கதையை பார்த்தோம். அது ஒரே ஒரு சரித்திரம் தானா அப்படின்னா அது கிடையாது. இன்னொரு சரித்திரமும் சொல்கிறேன். கிருஷிவலன் அப்படின்ற ஒரு பிராமணனுடைய சரித்திரம். அவனும் இப்படியே ஸ்வர்க்கத்துக்கு போனான் அப்படின்னு அடுத்த சரித்திரத்தை காட்ட போகிறார் 8வது அத்தியாயத்திலே. அதை இப்போது யதாசக்தி யதாவகாசம் அனுபவிக்க பிராப்தம். நாரதர் மேல்கொண்டு விஷயத்தை சொல்கிறார். ஆசீத் கஷ்டித் புராராஜன் பிராமணோ மத்ரகே புரே கிருஷிவல இதி க்யாதோ துர்புத்திர் அஜிதேந்திரியா. மத்ரகம் அப்படின்ற ஒரு தேசத்திலே கிருஷிவலன் அப்படின்ற ஒரு பிராமணன் இருந்தான். அந்த கிருஷிவல பிராமணன் எத்யபி அவன் பிராமண ஜன்மாவில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு எத்தனை துர்புத்திகள் உண்டாகணுமோ எல்லாம் உண்டாயிருந்தது. அவனுக்கு இந்திரிய ஜெயம் இல்லாமல் போயிருந்தது. அதாவது புலனடக்கம் இல்லாமல் போயிருந்தது. விஷ்ணுனச்சௌரிய தந்திரஜ்ஞா பிதுரர்த்தாபஹாரகா தியூதாசவரதோ நித்யம் கணிகா சங்கலோலுபா. மற்றவாள் பற்றி கெட்டதாகவே பேசி மற்றவாள் பற்றி கோள் சொல்லி இந்த மாதிரியே காலத்தை கழித்தான். நிறைய ஒரு திருட்டு பண்ணுறதுக்கு, அதாவது வஸ்துக்களை திருடுறதுக்கு, தனத்தில் திருடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் எல்லாம் பார்த்து வச்சுருந்தான். வேற எங்கேயோ திருடுறது சரி, ஏதோ திருட்டு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய தகப்பனாருடைய சொத்தை திருட ஆரம்பிச்சுட்டான். அந்த மாதிரி இருந்தவன் நிறைய இந்த சூதாட்டம், அந்த சூதாட்டத்தில் இறங்கினா. அதே மாதிரி கணிகா சங்க லோலுபகா, வேஷா ஸ்திரீகளுடைய சங்கத்தை ஆசைப்பட்டு அவர்கள் பின்னாடி போனா. வஞ்சகித்வாது பிதரம் சௌரியாத்து சங்கிருஹ்ய தத் தனம் கணிகாபியஸ்ச சர்வாபியா பிரயச்சதிஹி பந்ததீஹி. தன்னுடைய தகப்பனார் சொத்தெல்லாம் திருடிண்டு, அவனுக்கு வஞ்சனம் பண்ணி தன்னுடைய தகப்பனார் சொத்தெல்லாம் திருடிண்டு போய் இந்த கணிகைகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் பின்னாடியே போயிட்டா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஏவம் பாப சமாச்சாரா பித்ரா நிவசித்தோ கிருஹாத் ததஸ்ஸ கத்வா ஞவசத்து கணிகாயா நிவேஷன். இந்த மாதிரி இந்த திருட்டெல்லாம் பண்ணுறான். வேண்டாத இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி சகவாசங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆனபடியால் இவனை இனிமே நாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து தகப்பனாரே அனுப்பிச்சுட்டார், விட்டுட்டார். அந்த பிள்ளைய வீடை விட்டு அவனை விரட்டி அனுப்பிச்சுட்டார். அவனும் சலிக்கலை, வீடை விட்டு காலி பண்ணி கிளம்பி எங்கே வந்தான்னா எந்த வேஷாஸ்திரிகள் பக்கத்தில் அவன் சங்கம் பண்ணுறதானோ அவர்கள் வீட்டுக்கே வந்து நின்றுட்டான். அதை காட்டுறதுங்க. ததஸ்ஸகத்வா ஞவசத்து கணிகாயா நிவேஷனே புஞ்சானஷ்ச தயாசார்த்தம் கிரீடமானோ திவானிஷம். ஒரு நாள் முழுக்க அவள் கூடையே இருக்க வேண்டியது, அவள் கூடையே சாப்பிட வேண்டியது, அவள் கூடையே ரமிக்க வேண்டியது. இந்த மாதிரி நாள் முழுக்க அங்கேயே இருந்துட்டு இருந்தா. புஞ்சானஷ்ச தயாசார்த்தம் கிரீடமானோ திவானிஷம் பதித கர்மணா பிரஷ்டா ஸ்நான சந்தியாக்னி வர்ஜிதா. இந்த மாதிரி அவன் அந்த வேஷா சங்கத்தில் விழுந்தபடியாலே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா எப்போ குளிக்கணும்னு அவனுக்கு வேலை மறந்து போச்சு, எப்போ அவனுக்கு திருவாராதனங்கள் பண்ணணும்னு மறந்து போச்சு. சந்தியாவந்தனாதி இந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணணும், அக்னி கர்மங்கள் எல்லாம் பண்ணணுன்றதெல்லாம் விட்டு போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டான். கிராத்த சதிருஷோ நித்தியம் மாம்சாதோ மத்யபோ மத்யபோ அபவத். கிராத்த சதிருஷா ஒரு கிராத்தனை போல, கிராத்தன்னா வேடன், அந்த வேடனை போல
எப்போ பார்த்தாலும் மாம்சத்தை சாப்பிட வேண்டியது, எப்போ பார்த்தாலும் கள்ள குடிக்க வேண்டியது, இந்த மாதிரி அவன் மாறி போயிட்டான். இதே மாதிரி தான் அஜாமிளோபாக்கியானத்தில் சொல்லப்படுறது. பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்படுறது. அஜாமிளன் அப்படின்ற ஒரு பிராமணன் இதே பாடுபட்டான். கடைசியில் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி, நாராயணன்ற ஒரு திருநாமத்தை சொல்லி அவன் மோட்சத்துக்கு போயிட்டான் அப்படின்னு காட்டுறது. தசேவம் வர்த்தமானச சர்வம் க்ஷீணம் அபூத்தனம் சாச்ச அபூத் கணிகாருஷ்டா நிஸ்வம் பிரேக்ஷிய த்விஜாதமம். இந்த மாதிரி அவன் பண்ணிட்டே இருக்கிற காலத்தில் அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் காலி எடுத்து, திருடின்னு வந்திருந்தானோ இல்லையோ அந்த சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டான், பூர்த்தியாக போட்டு தீர்த்துட்டான். அதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கணிகை பார்த்தா இனிமே இவன் கூட சங்கம் கூடாது. அவளுக்கு என்ன, இவன் கூட என்ன இருக்கு, அவளுக்கு அந்த பணம் தான் வேணும். எப்போ பணம் இல்லைன்னு எடுத்தோம் நல்ல ரோஷத்தோட இனிமே நீ இங்கே இருக்காது போ போ அப்படின்னா அதை சொல்கிறாங்க. சாச்ச அபூத் கணிகாருஷ்டா நிஸ்வம் பிரேக்ஷ த்விஜாதமம் தயா சந்தர்ஜிதஸ்வாசௌ துக்கித்தோ பூத்து தனக்ஷயாத்து. அந்த மாதிரி அவளால் விரட்டப்பட்ட இந்த கிருஷிவலன் அப்படின்ற பிராமணன் ரொம்ப துக்கத்தோட கிளம்பினான். அங்கினும் வெளியில் வந்தான். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். அது பத்ரிகாசிரமம் வந்து சேவிங்கோ, பத்ரிகாசிரமம் வந்து சேவிங்கோ. எப்போ சேவிக்கணும்னு கேட்ட எல்லாரும். உங்களுக்கு இளமை இருக்கிறச்சே வந்து சேவிச்சுடுங்கோ பத்ரிகாசிரமத்தை, எப்போதோ முதுமை வந்ததுக்கு அப்புறம் வர அப்படின்னு போகாதீங்கோ. முத்து முத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளிமள்ள இருந்தங் இளையாமுன் பெத்ததாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை வத்த வாங்கி உண்டவாயான் மதுரை வணங்குதுமே அப்படின்னு பாசலாம். இந்த மாதிரி இளமை போகிறதுக்கு முன்னாடி வந்து சேவிச்சிடுங்கோ அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறார். இவன் என்ன இந்த இளமையில் எந்த இடத்துல விழுறான் அப்படின்னாக்கா இந்த வேஷா சங்கத்துல எல்லாம் விழுந்து போகிறான் இந்த மனுஷன். இந்த மாதிரிலாம் போகிறச்சே அவள் எல்லாம் பார்த்து ஈசி போமின் ஈங்கிறேன் மீன் அப்படின்னு இந்த அந்த ஸ்திரீகள் இருக்காளே அவளுக்கே வெறுத்து போய் ஈச்சி இங்கே என்ன போ கிளம்பு, இந்த மாதிரி இருமிண்டு இங்கே மாதிரி இங்கே தொங்கிண்டு இந்த மாதிரி நிற்காதிரும், இங்கேனா கிளம்பிப்போம் அப்படின்னு அவள் துரத்தி நீ எங்கேயா கஷ்டப்படுறத அதாவது அந்த மாதிரி துரத்துறச்சும் அந்த வயசானவனுக்கு என்னவா அப்படின்னாக்கா அந்த மாதிரி அந்த ஸ்திரீ துரத்துண்டே இருக்கிறச்சேவும் அவளுடைய குரல் அழுகு எத்தனை அழகாக இருக்கிறது, அவள் சொல்கிறச்ச தள்ளுற அழுக ஸ்பர்ஷம் என் மேல் படுறது அப்படின்னு அந்த சாப்பல்யத்தோட இன்னும் அங்கே நிற்கிறானே, இன்னுமா அவனுக்கு புத்தி வரல அப்படின்னு ஆழ்வார் கேட்குறான் அந்த இடத்துல. அந்த மாதிரி அந்த வேண்டாத சங்கங்களில் விழுந்து அவன் பாடுபடுறானே அதை இங்கே காட்டுறது. தயா சந்தர்ஜிதாசோ துக்கித்தோ பூது தனக்ஷயாத்து துர்மனோ துஷ்குலோத்தியந்தம் துர்பலோ அனசனேனச்ச. அவனுக்கு மனசெல்லாம் அழுக்க எடுத்து, அதே மாதிரி அவனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் போயிடுத்து, அவனுக்கு உடம்புல சக்தியும் குறைஞ்சு போயிடுச்சு. துர்பலம் அனசனேனச்ச. அவன் சாப்பிடாம அவனுக்கு உடம்புல சக்தியும் குறைஞ்சு போச்சு. ச சிந்தையாமாச ததா கதம் சியான்மே தனம் பகு இதே பிரமத்தவத்ராஜன் சிந்தயித்வா தனாதுரா பிரவிஷ்ய ராஜபவனம் நிஷி நாவேட்சிதோ பட்டைகி. இவன் யோசனை பண்ணா, அப்போ என்ன பண்ணால் நமக்கு இன்னும் பணம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாம். அவனுக்கு இந்த அனுபவத்தில் இன்னும் ஆசை போறவே இல்லை, இன்னும் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கலாம், இன்னும் பணத்தை எங்கே கொண்டுடலாம் பார்த்தான். அப்போ யோசனை பண்ணி ஒரு ராத்திரி ராஜபவனத்துக்குள்ளேயே போயிடலாம், அதாவது அரண்மனைக்குள்ளேயே போயிடலாம், அங்கே போய் என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ராத்திரி ராஜபட்டால் கண்ணில் விழாதபடி உள்ளே போயிட்டான். எப்படி சுவாமி போக முடியும்னா அதான் முன்னாடி பார்த்துட்டோமோ இல்லையோ, அவன் பெரிய பெரிய டெக்னாலஜியில் வச்சுருந்தா அப்படின்னுட்டு அதாவது திருடுறதுக்கு களவாடுறதுக்கு பெரிய டெக்னாலஜியில் வச்சுருந்தா சௌரிய தந்திரக்னா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த விஷயங்களை வச்சு அந்த யுக்திகளெல்லாம் வச்சு அவன் எப்படியோ உள்ளே நுழைஞ்சுட்டான். பிரவிஷ்ய ராஜபவனம் நிஷி நாவேட்சிதோ பட்டைஹி தத்ர ஸ்வபந்தம் சயனே சர்வாபரண பூஷிதம் திருஷ்டுவா ராஜசுதம் விப்ரஹ பாலம் அப்பிராப்த யௌவனம் கோவத்சம சார்தூலோ ஹத்வாதம் நிஷிதாருணா. அந்த மாதிரி அங்கே அரண்மனைக்குள்ளே போன உடனே அப்படி தேடின்னு போனால் ஒரு அறையில் அந்த ராஜாவுடைய பிள்ளை படுத்து தூங்கியிருக்கான். இன்னும் அப்பிராப்த யௌவனம், சின்ன பிள்ளை, யௌவனம் கூட வரலை, அதாவது டீனேஜ் கூட வரலை, இன்னும் சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 7, 8, 10 வயசாக இருக்கும். அந்த பிள்ளை படுத்து தூங்கியிருக்கு, எல்லா ஆபரணங்கள் எல்லாம் சாத்திண்டு நல்லா தூங்கியிருக்கு. அந்த மாதிரி தூங்கியிருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து கோபத் சமைவா ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு புலி பாஞ்சு அதை கொல்ற மாதிரி இவன் போய் அந்த சின்ன பிள்ளையை கொன்னுட்டு அந்த ஆபரணங்களை எடுத்து ஓடி போயிட்டான். ஹத்வாத்தம் நிஷி தாருணா ததாபரண சர்வஸ்வம் கிரகித்வா பிராத்ரவத் பைஹி. அந்த மாதிரி அவன் திருடிண்டு ஓடி போறச்சே
அதாவது உள்ளே நுழையிறச்சே ஜாகிரதையாக வந்துட்டான். வெளியில் போகிறச்சே அவனுக்கு போகத்தில் மனசாக எடுத்து இந்த விஷயங்கள், அதாவது இந்த ராஜபட்டாளின் தான் தப்பிச்சு ஓடுறது அப்படின்றது மனசு போயிடுத்து. அவன் திருடி ஓடண்டே இருக்கிறச்சே ராஜபட்டாள் பிடிச்சுட்டான். அதை காட்டுறதுக்கு ததாபரண சர்வஸ்வம் கிரகித்வா பிராத்ரவத் பகி திரவமானம் பகிர்த்வாரே திருஷ்டுவா ராஜபட்டாத்விஜம் ஜக்ருஹஸ்தம் தனேனைவா சஹராக்னேன் யவேதகன். அந்த மாதிரி ஓடண்டே இருக்கிறவனை பார்த்து ராஜபட்டர்களெல்லாம் பிடிச்சிட்டு நேராக ராஜா கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டான். எல்லாம் அவன் கொண்ட அந்த தனத்தோட கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டான். அங்கே நிற்கிறச்சே மிரியமான ததாபாலோ ருராவ பிருஷபீடிதா. இவன் கொன்னிருக்கான அந்த சின்ன பிள்ளை, அது கொன்னிருக்கானன்னு எப்படி ஏதோ ஒரு கத்தி வச்சு வெட்டிருக்கா இல்லையா, அந்த பிள்ளை ஓ அப்படின்னு அது வலியில் அடிச்சுக்கிறது. அது பிராணம் விடுறது முதிர அது அப்படி கதறது இல்லையோ, அந்த மாதிரி அது நிறைய அந்த பீடையால் அது அந்த பிள்ளை அழுது இருக்கு. அந்த அதாவது இந்த கிருஷிவலனை பிடிக்கிறதுக்குள்ளே அங்கே என்ன நடந்ததுன்னு காட்டுறான். அதுக்குள்ளே அந்த பிள்ளை ஜோரம் அழுதுருக்கு. அந்த அழுகையை கேட்டு ஸ்ருத்வாத்து ருத சப்தம் பீதாஸ் தத்ராந்த பாலகாக ததுருஷுஸ்தம் மிருதம் பாலம் பாலக்தஞ்ச பட்டை திருத்தம். இந்த மாதிரி அந்த பிள்ளை பிராணனை விட்டுடுத்து, அந்த அழுது வேற ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த வழியில் பிராணம் விட்டுடுத்து அப்படின்னு பார்த்து அந்த பிராணன் விட்டு அந்த பிள்ளையும் பார்த்தா, அந்த அவன் அந்த கிருஷிவலனையும் பார்த்தா, அந்த ராஜபட்டர்களை தான் பிடிச்சி நிற்கிறா. இதெல்லாம் பார்த்தார்கள் அவங்க உள்ளே இருந்தவா. சக்ருஷாப்பி துக்கார்த்தாக பரிவார சமந்ததா ராஜாச்ச ஸ்வசுதம் திருஷ்டுவா மிருதம் சோரேன காத்திதம் சோக சம்விக்ன ஹிருதயா விலலாப பிருஷம் கீழா. அப்போ அங்கே உள்ளே இருந்த அந்த ஸ்திரீகள் எல்லாம் இருக்கா, அந்த உள்ளே இருக்கிற அந்த ராஜபவனத்துக்குள்ளே யாரெல்லாம் காரியம் பார்க்கணும் அவெல்லாம் இருக்கிறாளே, அவெல்லாம் அந்த சின்ன பிள்ளை போனதை பார்த்து ரொம்பவே துக்கம் பட்டா. அவெல்லாம் அழ ஆரம்பிச்சா. ராஜாவுக்கு பெரிய சோகம், ஐயோ என் பிள்ளை போயிடுதே அப்படின்ற ஒரு சோகம். அவன் ரொம்பவே துக்கம் பட்டான். விலலாப பிருஷம் கீழா விலப்பிய சுச்சிரம் காலம் பாந்தவை சச்சிவை சக சமாஸ்வஸ்தோ பவத்விப்ரைஹி காலதர்மானுவாதிபிஹி பரேத்யுஃப் பிராத்தருத்தாய மிருதஸ்ய சலிலக்ரியாம் காரயாமாச விதிவத்து சோக வியாக்குலமானசா. நிறைய துக்கம் பட்டார்கள் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களாம். அன்றைக்கி எல்லாம் துக்கம் பட்டா. மறுநாள் கார்த்தால வேற விதி இல்லை, அடுத்தடுத்து காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னு சலில கிரியைகள், தீர்த்த கிரியைகள் எல்லாம் பண்ணி அந்த பிள்ளைக்கு அந்த ஈமை சடங்குகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டார். காரயாமாச விதிவத்து சோக வியாக்குலமானசா. பெரிய சோகத்தோட அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சா. ததச்சோரம் சுமுத்தீக்ஷ பிராமணம் பாலகாத்தினம் பிராமணோ நைவ ஹந்தவ்யஸ்தேன சியாத் பிரம்மஹாபிவா. உடனே ராஜா அடுத்த நாள் இந்த அரண்மனையில் அந்த பெரிய சபையை கூட்டி அந்த சோரன், அது யாரு திருடன் இருந்த கிருஷிவலன், அவனை அழிச்சு வந்தான். அவனை பார்த்து பெரிய கோபம் அந்த ராஜாவுக்கு. தன் பிள்ளைய கொன்னிருக்கான், ஆனால் அந்த கோபத்திலையும் ஒரு விவேகத்தை வச்சுட்டு இருக்கான் அந்த ராஜா. என்ன விவேகம்னா, இவன் ஒரு பிராமணன், வேற ஒரு பிராமணனை கொன்னிருந்தாலும் இவனுக்கு நேர தண்டனை கொடுக்கச்சே இவனுடைய பிராணனை எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாகிரதையோட அவன் என்ன சொல்றான்னா, பிராமணோ நைவ ஹந்தவ்யா, எந்த காரணத்துக்கும் ஒரு பிராமணனை கொல்லவே கூடாது. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கொல்லக்கூடாது, அவனுக்கு வேற மிதுவான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹந்தவ்யஸ்தேன ஸ்யாத் பிரம்மஹாபிவா தஸ்ய சங்கிருஹ்ய சர்வஸ்வம் கிருத்வா பவனமாகலம் கபாலஞ்ச கரே தத்வா ஸ்வானபாதேன லாஞ்சனம் சத்வரேதம் சமாரோப்பிய சமாகோஷ்ய ராஷ்டிரான் நிஷ்காசகேத் பைஹி இது ஸ்மிருதிம் சமாலோச்சிய ததா தமகரோன் நிருபா. உடனே ஸ்மிருதிகளெல்லாம் யோசனை பண்ணான். நிஜமாவே பாருங்க, அந்த ராஜாவுக்கு எத்தனை விவேகம் இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட துக்கத்திலையும் எது சரி எது தப்பு எப்படி நடக்கணும் யோசனை பண்ணி நடத்திருக்கான். நம்ம எல்லாம் இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்பேற்பட்ட துக்கத்திலையும் கஷ்டத்துலையும் கூட தான் எப்படி நடந்துக்கணுன்றதை விட்டே கொடுக்கல, அந்த தர்மத்தை விட்டே கொடுக்கல. உடனே யோசனை பண்ணா ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்கு, இப்பேற்பட்டவனை அவனை கொல்லணுன்றது ஒரு பக்கத்தில், ஆனால் கொல்லாமல் கூட கொன்ன கணக்கு எப்போ வரும்னா அவனுக்கு ஆகலம், அதாவது கழுத்து வரைக்கும் வபனம் பண்ணிட்டு பூர்த்தியாக மொட்டை அடிச்சுட்டு அதுக்கு மேலே கபாலஞ்ச கரேதத்வா கையில் ஒரு கபாலத்தை கொடுத்துட்டு நாய் கால் இருக்கிறதோ இல்லையா, அந்த நாய் காலால் அவனுக்கு லாஞ்சனங்கள் எல்லாம் பண்ணி, அதாவது அந்த நாய் காலால் அவனுக்கு அவன் நெத்தியில் அவன் உடம்புல எல்லாம் அந்த அந்த லாஞ்சனம் ஏற்படுற மாதிரி பண்ணி அவனை ஒரு கழுதலை ஏற்றி அவனை ஊரெல்லாம் அப்படி ஊர்வலம் வர மாதிரி அந்த கழுதலை சுற்றி வர மாதிரி பண்ணிட்டான். இந்த மாதிரி பண்ணாலே அவனுக்கு அந்த அவமானம் இருக்கோ இல்லையோ, அந்த அவமானமே அவனை கொன்னத்துக்கு சமம் அப்படின்னு அவனை பிராணனோட விட்டு அந்த அவமானம் பண்ணி அனுப்பிச்சுட்டான். ததா கிருஷிபலோ விப்ரோ ராஜ்யாது விப்ரோஷிதோ வனே சச்சார துக்க சந்தப்தா பஷாத்தாபேன யந்திரிதா. இந்த மாதிரி அவன் ஊருன்னோ அந்த அந்த ராஜ்யத்துன்னு அவன் அதாவது பகிஷ்கிருத்தனான ஆனதுக்கு அப்புறம்
அவனுக்கு பெருசாக ஒரு யோசனை வந்துருத்தோ, அதாவது ஒரு பశ్చాత్తాపం ஏற்பட்டது அந்த கிருஷிவலனுக்கு. ஸ்மிருதிம் சமாலோச்சி, அதாவது ததா கிருஷிவலோ விப்ரோ ராஜா விப்ரோஷிதோவனே சச்சார துக்க சந்தப்தா. அங்கங்கே சுத்திண்டே இருந்தா, காட்டுக்கள்ளியே சஞ்சாரம் பண்ணே இருந்தா. பశ్చాత్తాபேன யந்திரிதா, நிறைய பశ్చాత్తాபம். சரி, என்ன பண்ணி முடிச்சேன், நான் எங்கேயோ பண்ணக்கூடாத சங்கங்களெல்லாம் பண்ணேன், சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டேன், பண்ணக்கூடாத காரியங்களெல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி ஆழ்த்தேன், நான் இந்த மாதிரி வந்து இங்கே காட்டில் நின்றுட்டேனே. விப்ரோகம் கர்மனா பிரஷ்டா, நான் ஒரு பிராமணனாக இருந்தேன், ஆனால் கர்மாவில் பிரஷ்டனாக போயிட்டேன். இந்த மாதிரி மாதா பித்ரோர் தனாபகா, தாயார் தகப்பனாருடைய சொத்தெல்லாம் திருடினேன். ஸ்தேகீச்சா, இந்த மற்றவர்களுடைய சொத்தெல்லாம் திருடினேன். மத்தியபாயீச்சா, குடிக்கக்கூடாதெல்லாம் குடிச்சுட்டேன். சதா சூத்ரான்ன போஜனகா, எப்பொழுதும் சூத்ர அன்னத்தை நான் போஜனம் பண்ணேன், இதெல்லாம் கூடாது. அவகீர்ணீச்ச பாபாத்மா பதிதச்சாபவன் கிலா கதம் மே நிஷ்கிருதிர் பூயாதிதி துக்க சமன்விதா. இந்த மாதிரியான பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி நிறைய பாவங்களை சேர்த்துட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணால் இந்த பாவங்கள் போகும் அப்படின்னு அவன் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற காலத்தில். சச்சார தட்சிணே பார்ஷ்வே விந்தியாரண்யே கிருஷிவலகா, விந்தியமலை இருக்கு இல்லையா, இப்போ பாரதத்தில் நடுவில் விந்தியமலை இருக்கு இல்லையா, அந்த விந்தியமலையுடைய தட்சிணத்தில் இந்த மாதிரி சுத்திண்டே இருக்கிறான். இந்த மாதிரி சுத்திண்டு இருக்கிற காலத்தில் தர்மாத் விஹீனம் பதிதம் பாஹிமாம் புருஷோத்தமா புண்டரீகாட்ச விஸ்வேஷா புண்ணிய ஸ்ரவணகீர்த்தனா சமுத்தரோத்தர ஹரே நானியோஸ்தி சரணம் மமா அப்படின்னு பெருமாளை குறித்து தியானம் பண்ணுறான். கடைசியில் அதான் சொல்கிறது, அதாவது தர்மாத் விஹீனம் பதித்தம் பாஹிமாம் புருஷோத்தமா, புருஷோத்தமனே, புருஷர்களுக்குள்ள உத்தமனே அப்படின்னு அர்த்தம். புருஷன்னா ஆண்கள் அப்படி இல்லை, புருஷன் அப்படின்னாக்கா நிறைய கொடுக்குறவன் அர்த்தம். புரு சனோதி பகு ததாதி அப்படின்னு புருஷோத்தமனுக்கு பேர். அப்போ அந்த மாதிரி நிறைய வரங்களை அள்ளி கொடுக்குறவனே எம்பெருமானே. தர்மாத் விஹீதம் பதிதம் பாஹிமாம், இந்த தர்ம மார்க்கத்தை விட்டு நிறைய தள்ளி வந்திருக்கிற என்ன நீர் தான் காப்பாற்றணும். புண்டரீகாட்சா விஸ்வேஷா புண்ணிய ஸ்ரவணகீர்த்தனா சமுத்தரோத்தர ஹரே நானியோஸ்தி சரணமமா, நீர் தான் என்னை கை தூக்கி விடணும், இந்த பாவங்கள் தான் கை தூக்கி விடணும், எனக்கு வேற புகழ் தெரியாது, இனிமே புகழற்ற நான் உன்னுடைய திருவடியில் வந்து விழுந்திருக்கிறேன், நீர் தான் பார்த்துக்கணும். இத்தியேவம் பிரலபன் விப்ரஹா நிஸ்வசஞ்ச முகுர்முகு குரோஷன் உச்சைஹி குவச்சித் பிராந்தா திராஹி நாராயணேதிச்ச. இந்த மாதிரி அந்த எம்பெருமான தியானம் பண்ணி நிறைய அதாவது நிறைய அந்த மாதிரி கதறி குரோஷன் உச்சைஹி குவச்சித் பிராந்தா, அதாவது பெருசாக கூக்குரலிட்டு எம்பெருமானை கூட்டிருக்கா. எம்பெருமானை நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கூட்டு திராஹி நாராயணேதிச்சா, அந்த மாதிரி நாராயணா நீ தான் காப்பாற்றணும். எப்படி ஒரு யானை கூட்டதோ, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் நாராயணர் நீக்காயும் கூட்டதோ, அந்த மாதிரி எப்பேற்பட்ட ஆபத்து நின்றும் காப்பாற்றலாம எம்பெருமான் அவனை கூட்டுட்டான். காரணாத் காரணம் கச்சந்தே அத்ரேரத்ரிம் ஹிரதாது ஹிரதம் தத்திர தத்திர தீர்த்தேஷு ஹிரதேஷு ச நதீஷு ச குர்வன் நிமஜ்ஜனம் ஸ்மிருத்வா புண்டரீகாட்சம் அச்சுதம். அந்த மாதிரி கூக்குரல் இட்டு ஒரு காடு இன்னொரு காட்டுக்கு வரா, ஒரு இன்னொரு குளத்துக்கு வரா, ஒரு மலை தாண்டி இன்னொரு மலைக்கு வரா, இந்த மாதிரி காடு மேடு எல்லாம் ஆழ்ந்து ஜலஞ்சு அப்படி வந்துட்டு இருக்கா. வர்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் அவன் எங்கெல்லாம் தீர்த்தம் இருக்கிறதோ இதுதான் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தம் ஆடுறான். எந்த இடம் ஒரு மலை இருக்கிறதோ ஒரு மரம் இருக்கிறதோ அங்கே இதுதான் புண்ணியக்ஷேத்திரம்ன்றான், உட்காந்து தியானம் பண்ணுறான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவனுக்கு இன்னும் அந்த மனசு ஆறலை, அந்த பாவம் போகலை. புண்டரீகாட்சன் அந்த எம்பெருமானை அவன் தியானம் பண்ணிட்டே ஆஜகாமாத்த காலேன அக்ஷேத்திரம் சத்தியவிரதம் இருப்பான். அந்த மாதிரி காலப்போக்கில் அப்படியே சுற்றி கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தான்னா இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். தத்திர தீர்த்தவரம் திருஷ்டுவா கௌசிகேன விநிர்மிதம் தியாத்வா தேவம் ரமாநாதம் ஸ்நாத்தும் சமுபச்சக்கிரமே. இந்த இடத்துல முன்னாடி பார்த்தோமே திரிசங்குவுக்காக ஒரு தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணினார். அந்த தீர்த்தத்தில் போய் அந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே தீர்த்தவரம் திருஷ்டுவா கௌசிகேன விநிர்மிதம் தியாத்வா தேவம் ரமாநாதம், அந்த எம்பெருமானை லக்ஷ்மிநாதனான அந்த எம்பெருமானை தியானம் பண்ணி ஸ்நாத்தும் சமுபச்சக்கிரமே அங்கே ஸ்நானம் பண்ணணும்னு இறங்கினா. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இது முன்னாடி இத்தனை தீர்த்தமாட்டிருக்கா ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே தீர்த்தம் ஆடுறதுக்கு ஆரம்பித்த உடனே தஸ்மின் காலே விஜேந்திரஸ்ய தட்சிணோ பாகுர் அஸ்புரத் தட்சிணச்சாஸ்ய நயனம் பிரசன்னம் அபவன் மனஹ. இவன் இந்த மாதிரி தீர்த்தமாட ஆரம்பித்த உடனே வலது தோள் அதில் ஆரம்பிச்சதா, இந்த வலது கண் அதை ஆரம்பிச்சுடுச்சு. அது அப்படி அதாவது அந்த கம்பனை ஆரம்பித்த உடனே
அந்த ஸ்புரணம் வந்த உடனே, அதாவது ஆண்களுக்கு வலது பக்கம் அந்த அதிர்ச்சி வந்தால், அதாவது பெண்களுக்கு இடது பக்கம் அந்த அதிர்ச்சி வந்தால் அது சுபசகுனம் அப்படின்னு காட்டுறான். ஸ்ரீராமாயணத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டது. அந்த சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்ட போது 3 பேருக்கு கண்ணு, அதே மாதிரி இந்த தோல், இதெல்லாம் தோல் தொடை, இது 3 அது இருந்தது அப்படின்னு காட்டுறான். யாருன்னா சுக்ரீவனுக்கும் சீதைக்கும் ராவணனுக்கும். இந்த சுக்ரீவனுக்கும் சீதைக்கும் ராவணனுக்கும், அதாவது சுக்ரீவன் இல்லை, அதாவது சீதைக்கும் ராவணனுக்கும் வாலிக்கும் அப்படின்னு 3 பேர் காட்டுறான். இந்த 3 பேருக்கும் இடது தோள், இடது தொடை, இடது கண், இதெல்லாம் அதில் ஆரம்பிச்சுட்டான். 3 பேருக்கு, சீதைக்கு, வாலிக்கு, ராவணனுக்கு. சீதைக்கு இடது பக்கம், ஸ்திரீக்கு இடது பக்கம் என்னன்னா சுபசகுனம். அப்போ சுக்ரீவனோட ராமன் சேர்ந்துட்டா அப்படின்னு உடனே அவளுக்கு சுப நிமித்தம் ஏற்பட்டுடுத்து. ராவணனுக்கும் வாலிக்கும் இடது பக்கம்னா ஆண்களுக்கு இடது பக்கம், அது அசுபம். அப்போ அவள் 2 பேரும் முடிய போறா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே காட்டுறார். தட்சிணச்சாச நயனம் பிரசன்னம் அபவன் மனஹா. இந்த மாதிரி அவனுக்கு அந்த சுப நிமித்தங்கள் ஏற்பட்டது. மனசு இதுவரைக்கும் எத்தனை தீர்த்தங்களில் அவன் தீர்த்தம் ஆடிருந்தாலும், அதாவது பிரசன்னமாகாத மனசு, அதாவது சமாதானம் அடையாத மனசு, இந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடுறச்சே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவனுக்கு பிரசன்னம் அபவன் மனஹா. தானி திருஷ்டா நிமித்தானி ஹர்ஷாத் சம்பூர்ண மானசா கர்ஜன் நாராயணேத்யுச்சைஹி மமஜாம்பதி சுவ்ரதா. இந்த சகுனங்களெல்லாம் பார்த்தானோ இல்லையோ, இந்த தீர்த்தம் தான் என்னை காப்பாற்ற போகிறது அப்படின்னு பெருசாக உறக்க அவன் நாராயணா நாராயணா கூக்குரலோட அவன் அங்கே தீர்த்தமாட ஆரம்பிச்சுட்டான். அவன் மூழ்க ஆரம்பிச்சுட்டான் அந்த ஜலத்தில். தஸ்மின் காலே சுரா சேந்திராக சமுபேத்திய ததந்திகம் முமுச்சுஹு புஷ்பவர்ஷாணி நன்றுது சாப்சரோகணாக. அந்த இடத்துல அந்த காலத்துக்கு தேவதைகள் எல்லாம் அவன் முன்னாடி வந்து தோன்றினா, வந்து நிறைய புஷ்ப விருஷ்டிகள்லாம் பண்ணி அவ அந்த அந்த கிருஷிவலன் மேலே நிறைய புஷ்பங்கள் எல்லாம் கொட்டி அது மேலே நட்டு அப்சரோகணாக அங்கே இருந்த அப்சரசுகள் எல்லாம் நாட்டியமாட ஆரம்பிச்சா, கந்தர்வர்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. ஸ்நாத்தோத்தீர்ணம் து தீரஸ்தம் திருஷ்டுவா தேவகணாத்விஜம் விமுக்தம் கில்பிஷாத் சர்வாத் சந்திரம் ராகுமுகாதிவா. அந்த மாதிரி தீர்த்தம் வந்து அவன் கரை வந்த உடனே இந்த தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சொல்றா, ரிஷிவலா பரவாயில்ல, இனிமே உனக்கு எந்த தோஷமும் கிடையாது, நீ இந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடின உடனே அந்த தோஷங்கள் எல்லாம் போயிடுது அப்படின்னு. எப்படி இந்த கிரகணத்தில் ராகு சந்திரனை பிடிச்சிட்டு இருக்காரோ அது ஒளி மங்கி இருக்கும், அந்த ராகு விட்ட உடனே அது திரும்பி ஒளிமயமாக இருக்குமோ, சந்திர பிரகாசமாக இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி விமுக்தம் கில்பிஷாத் சர்வாத் சந்திரம் ராகு முகாதிவா சம்பிரஹிருஷ்ட முகா சர்வே தமூச்சூர்ஹி கிருஷீவலம் கிருஷீவலம் மகாப்ராஜ்ஞா சர்வ புண்ணியமதாம்பரா சகிருத் ஸ்நானேன தீர்த்தேஸ்மின் அபவோ முக்த கில்பிஷா. அவன் எல்லாம் பார்த்து கிருஷீவலனுக்கு சொல்றா, கிருஷீவலனே பரவாயில்ல நல்லா, அதாவது நல்ல காரியமே பண்ணேன். என்னன்னா இந்த தீர்த்தத்தில் ஒரு தடவை நீ தீர்த்தம் ஆடினதுக்கே உன்னுடைய எத்தனை பாவங்கள் உண்டு எல்லாமே போயிடுத்தேன், நீ புண்ணியவானா ஆயிட்ட, உனக்கு எல்லா புண்ணியங்களும் வந்துடுச்சு அப்படின்னு காட்டுறா. சகிருத் ஸ்நானேன தீர்த்தேஸ்மின் அபவோ முக்த கில்பிஷா சஹைவத்வம் ஸ்வகாயேன சிப்ரமே திரிவிஷ்டபம். அவன் சொல்றா, இந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர் தெரியுமா? காயாரோகண தீர்த்தம். ஆனபடியால சடக்கென இந்த சரீரத்தோட நீ மோட்ச இது இந்திர பட்டணத்துக்கு போ, ஸ்வர்கத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி இச்சுக்துவா விப்ரம் ஆரோப்பிய விமானே ஹம்ச சயுதே நின்யு சுரகணா சர்வே பிரசம்சந்தஸ் திரிவிஷ்டபம். அவன் எல்லாம் அந்த ஒரு ஹம்சத்தோட கூடின ஒரு விமானத்தை கொண்டு வந்து போ 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 நீ ஸ்வர்கத்துக்கு போ அப்படின்னு ஸ்வர்கத்துக்கு அனுப்பிச்சுட்டான். எப்பேற்பட்ட பாபிஷ்டன் தீர்த்தமாடின உடனே அவனுடைய பாவங்களில் போய் அவன் அந்த திவ்ய விமானத்தில் ஸ்வர்கத்துக்கே போயிட்டான். யஸ்மாத் சஹைவ காயேன சமாரூட திரிவிஷ்டபம் தஸ்மாத் தீர்த்தவரம் புண்ணியம் தற்காயா ரோஹணாபிதம். இப்போ எப்போ இந்த திரிசங்கு ஒரு பக்கத்தில், இந்த கிருஷிவலன் ஒரு பக்கத்தில், 2 சரித்திரங்களில் இந்த உடம்போடையே ஸ்வர்கத்துக்கு ஏற்றிருக்காளோ இந்த தேவதைகள். ஆனபடியாலேயே இந்த தீர்த்தத்துக்கு காயாரோகண தீர்த்தம்னே பேராயிடுச்சு. காயாரோகண தீர்த்தஸ்ய பிராச்சியாமஸ்தி சுபாவனம் தீர்த்தம் கஜாஹ்வயம் புண்ணியம் கஜேந்திரேன விநிர்மிதம். இந்த காயாரோகண தீர்த்தத்துக்கு பூர்வத்தில், பிராச்சியம்னா அதுக்கு கிழக்கே இன்னொரு தீர்த்தம் இருக்கிறது, ரொம்ப பாவனமான தீர்த்தம், அதுக்கு கஜ தீர்த்தம் அப்படின்னு பேர். கஜாஹ்வயம் அது என்ன, எதனால கஜ தீர்த்தம் பேர் கொண்டதுன்னா கஜேந்திரேன விநிர்மிதம், கஜேந்திரனாலே நிர்மாணிக்கப்பட்ட தீர்த்தம். ஏவம் ஏதானி தீர்த்தானி காஞ்சியாம் உக்தானி முக்கியதः ஸ்ரேஷ்டானி தத்ர தீர்த்தானாம் ஏதானி அஷ்டாதசைவஹி.
இந்த மாதிரி காஞ்சியில் நிறைய தீர்த்தங்கள் இருக்கிறது. அம்பரீஷரே, அத்தனை தீர்த்தங்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமான தீர்த்தங்கள் 18 சொல்லப்பட்டதுன்றார். அந்த 18, அதாவது கதைகள் எல்லாம் சொன்னது குறவு. ஆனால் முன்னாடி ஒரு பட்டியலிட்ட பொழுதும் அந்த தீர்த்தம் இருக்குது, இந்த தீர்த்தம் இருக்குதுன்னு 18 தீர்த்தங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு அவரே சொல்கிறார். சந்தி அந்யானிச்ச தீர்த்தானி க்ஷேத்திர சத்யவிரதே சுபே ஹஸ்திசைலச கவ்யூத்யாம் பశ్చిமே தீர்த்தமுத்தமம்னு. இது மேலே இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தை தவிரவும் காஞ்சிக்கு வெளியில், ஆனால் சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு உள்ளே நம்ம மறந்துவிடக்கூடாது. சத்யவிரதம்ன்றது பெரிய வட்டம், அதுக்குள்ளே சின்ன வட்டம் தான் காஞ்சி, சின்ன ஊர் தான் காஞ்சி. காஞ்சி தவிரவும் சத்யவிரதம்ன்றது பெரிய க்ஷேத்திரம், 10 யோஜனத்துக்கு 10 யோஜனை, அது இல்லையா, 120க்கு 120 மைல். அந்த மாதிரி இருக்கிற சத்யவிரதத்தில் காஞ்சிக்கு வெளியில் சத்யவிரதத்துக்கு உள்ள இருக்கிற இன்னும் சில தீர்த்தங்கள் எல்லாம் சொல்கிறேன், இன்னும் சில க்ஷேத்திரங்கள் எல்லாம் சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது சுற்றி இருக்கிற திவ்ய தேசங்கள், திருப்புட்குழி, இந்த திருவள்ளூர், இந்த மாதிரி திவ்ய தேசங்களையும் சேர்த்து தான் சொல்ல போகிறார். இதெல்லாம் என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.